கூட்டு குர்பானிக்கு தகுதியான பிராணிகள் என்ன? ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். கூட்டு குர்பானிக்கு தகுதியான பிராணிகள். ஆடு, இது கூட்டு குர்பானி கொடுக்க முடியாது. ஆடில் வந்து ஒரு 5 பேர் 7 பேர் சேர முடியாது. புரியுதா உங்களுக்கு? கூட்டு குர்பானி ஆடை கொடுக்கும். ஆடு வந்து தனி ஒரு நபர் தான் கொடுக்க முடியும். இப்போ கூட்டு குர்பானிக்கு தகுதியான பிராணிகள் மாடும் ஒட்டகம் தான். சரி, எத்தனை பேர் சேர முடியும்? மாடு ஒட்டகத்தில் எத்தனை பேர் சேர முடியும்? ஒரு மாடு கொடுக்குறோம், இது எத்தனை பேர் கூட்டு சேரலான்னா 7 பேர் கூட்டு சேரலாம். ஒட்டகமாக இருந்தாலும் சரி, அப்படி மாடாக இருந்தாலும் சரி, 7 பேர் கூட்டு சேர முடியும். 7 பேர் கூட்டு, புரியுதுல உங்களுக்கு? 7 பேர் கூட்டு சேர முடியும். இப்போ இந்த 7 பேர்த்துக்கு வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு மாடு வாங்குகிறோம், அந்த மாடு ஒரு 12,000 ரூபா அல்லது 20,000 ரூபா, எந்தெந்த ரேட்டில் வாங்குறாங்களோ அந்தந்த ரேட்டுக்கு பங்கை பிரிப்பாங்க. அந்த பிரிக்கிற பங்கு தொகையை சரியாக நம்ம செலுத்தணும். 7 பேர்னா 7 பேருமே அந்த பங்கை கொடுக்கணும். புரியுதா? கொடுத்து கூட்டு குர்பானில் சேர்ந்துக்கணும். இதான் என்னது? கூட்டு குர்பான். அடுத்து அந்த பிராணியை என்ன செய்வாங்க? அரிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ கூட்டு குர்பானியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ அதனுடைய தெளிவுகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போ பார்த்துருவோம். இப்போ ஒருத்தர் வந்து கூட்டு குர்பானில் பங்கு சேர்ந்துட்டார். குர்பானி அந்த நாட்கள் நெருங்கும் பொழுது அவர் இறந்துட்டார். 7 பேரில் ஒருத்தர் இறந்துட்டார். இப்போ 7 பேரில் ஒருத்தர் இறந்துட்டார். ஒரு மாடுக்கு 7 பேர், அதில் ஒருத்தர் இறந்துட்டார். இப்போ அந்த குர்பானி பிராணியை குர்பானி கொடுக்க முடியுமா அப்படின்னா குர்பானி கொடுக்க முடியும். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? 7 நபர்களில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவங்க வாரிசுதாரர் யாரோ அவங்கள்ட்ட போய் கேட்கணும். இது மாதிரி உங்கள் அத்தா இறந்துட்டாங்க, பிராணிக்கு காசு கொடுத்து கூட்டு குர்பானில் சேர்ந்துருந்தாங்க, உங்கள் அத்தா இறந்துட்டாங்க, நாங்கள் குர்பானி கொடுத்துக்கலாமான்னு அவங்க வாரிசுகிட்ட கேட்கணும். அந்த வாரிசு அனுமதித்தால், அவங்க பிள்ளையோ மகளோ அனுமதித்தால் குர்பானி கொடுக்கலாம். அனுமதி இல்லாத பட்சத்தில் குர்பானி கொடுக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? குர்பானி கொடுக்க முடியாது. இப்போ ஒருத்தர் இறந்துட்டோன்னா அவங்க வாரிசுதாரோட அனுமதியோடு குர்பானி பிராணியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து, குர்பானி பிராணியை அறுக்கும் பொழுது கூட்டு குர்பானியில் சில பேர் லிஸ்ட்டு வச்சு பேர் வாசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பேர் வாசிப்பாங்க. இப்போ ஒரு மாடுனா இந்த மாடுக்கு 7 பேரை பேரை வாசி பிஸ்மில்லான்னு அறுத்துருவாங்க. பேர் வாசிக்கணுமா அப்படின்னா பேர் வாசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சிறந்ததுன்னா மனசில் நியத்து, அவங்க பேரை நியத்து வச்சுட்டு அதை அப்படியே அறுத்தரலாம். பேர் சொல்கிறதுனாலும் சொல்லலாம், ஆனால் ஆகச்சிறந்தது மனசில் நியத்து வைக்கிறது. ஆகச்சிறந்த நியத்து வச்சு அப்படியே என்ன செஞ்சிடலாம்? அறுத்தரலாம். அடுத்து, கூட்டு குர்பானியை நிறைவேற்றிய பின், மாடை அறுத்துட்டோம், ஒட்டகத்தை அறுத்துட்டோம், கூட்டு குர்பானியை நிறைவேற்றிய பின் அதனுடைய கறியை எப்படி பங்கு வைக்கணும்? தோராயமாக பங்கு வைக்கலாமா அல்லது கரெக்டாக அளந்து தான் பங்கு வைக்கணுமா? நமக்கு தெரியணுமா இல்லையா? இப்போ ஒருத்தர் கறி கேட்குறாரு, ஏங்க இது மாதிரி எனக்கு வந்து என்னுடைய பங்கு கறியை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சில பேர் வந்து அதை அப்படியே சதக்கா செஞ்சுருங்க அப்படின்ட்டுருவாங்க. இன்னும் சில பேர் என்னுடைய பங்கு கறியை கொடுங்கன்னுவாங்க. இப்போ இந்த கூட்டு குர்பானி நம்ம கொடுத்த கறியிலேருந்து தோராயமாக இருந்தாங்க ஒரு 3 கிலோ 4 கிலோ அப்படி எடுத்து கொடுக்கணுமா அல்லது கரெக்டாக அளந்து உங்கள் பங்கு இதுதான் அப்படின்னு அளந்து கொடுக்கணுமான்னா கரெக்டாக அக்யூரேட்டாக அளந்து தான் கொடுக்கணும். தோராயமாலாம் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக என்ன செய்யணும்? அளந்து தான் கொடுக்கணும். ஒருத்தர் கறி கேட்குறாரா, அவருடைய பங்கு என்னன்றதை கரெக்டாக அளந்து அதை தான் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது, குறைவாகவும் கொடுத்துடக்கூடாது. இதில் நம்ம கவனமாக இருக்கணும். சில பேர் இருந்தாங்க அப்படின்னு அள்ளி கொடுத்துட்றாங்க உங்கள் பங்குன்னு, அப்படி கொடுக்கக்கூடாது. அது அனுமதிக்கல மார்க்கம். கரெக்டாக என்ன அளவோ அவருக்கு என்ன பங்கு சேரணுமோ அதை தான் என்ன செய்யணும் கொடுக்கணும். சில பேர் பங்கு வாங்காமல் இருப்பாங்க, அதை ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சிடணும், அவங்களுக்கு கொடுத்துடணும். புரியுதா உங்களுக்கு?